உங்கள் வீட்டில் கேஷ் இருந்தால் அது உங்களோடது இல்லை, கவர்மெண்ட்டோட. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கேஷ்க்கு உங்களால் சரியான கணக்கை காட்ட முடியலன்னா 84% டேக்ஸாக உங்கள் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். கவர்மெண்ட்டுக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் நம்ம வீட்டில் கேஷ் இருக்கிற விஷயம் எப்படி தெரியும் நீங்கள் கேட்கலாம். அதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கேஷாக எடுத்தீங்க அப்படின்னா பேங்க்கே கண்டிப்பாக இன்கம் டேக்ஸுக்கு தகவல் கொடுக்கும். 5 லட்சத்துக்கு மேலே ஏதாச்சும் சொத்து நீங்கள் விற்றீங்கன்னா அந்த தகவலும் இன்கம் டேக்ஸ் கிட்ட போயிடும். ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணும்போது 20,000க்கு மேலே நீங்கள் கேஷாக வாங்கினீங்கன்னா அந்த முழு பணத்துக்கு 100% ஃபைன் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களை எல்லா இடத்துலையும் கவனிச்சுட்டு தான் இருக்குது. எத்தனை தடவை ஃப்ளைட்டில் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, எத்தனை தடவை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இது எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ திருத்திக்கோங்க. ஏன்னா கேஷ் வச்சிருக்கிற மக்களோட சந்தோஷத்தை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அழிச்சிருவாங்க. ஒரு சில பேர் இன்கம் டேக்ஸ் வந்தாலும் அவங்கள லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா.